ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர், அவரை எப்படிங்க வந்து விஜய் வந்து அங்கிள்னு சொல்லலாம்? அப்ப நாங்க வந்து விஜயோட அம்மாவை ஆன்டின்னு சொல்லலாமா அப்படின்னு திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகள் கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நான் அங்கிள் தான் என்ன நீங்க மாமானே சொல்லுங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ வெளியாகி அவங்களுடைய வாயெல்லாம் அடைச்சாங்க. அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? டீனேஜ் கேர்ள்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க, டீனேஜ் பாய்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க, ஆன்டிங்க யாருமே வரல. கவனிச்சிங்களா கார்கே? எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு ஆன்டி தான் வந்திருந்தாங்க, அவங்க விஜயோட அம்மா தான் அந்த ஆன்டி. இப்ப நீங்க அப்படி பேசக்கூடாதுங்கிற இல்லையா? நீங்க வீட்டுல பாக்குறீங்க அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா அங்கிள்னு கேட்கறது வேற. ஸ்டாலின் தாத்தால ஸ்டாலின் மாமா, ஸ்டாலின் தாத்தால ஸ்டாலின் மாமா. கடந்த ஆகஸ்ட் 21 மதுரையில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெற்றது. அதுல வந்து விஜய் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் பேசினார். அதுல ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கிள் அப்படின்னு சொல்லி அழைச்சி பேசிட்டாரு. உடனே இதை பார்த்த உடனே ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா, இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகமா அப்படின்னு திடீர்னு திமுகவினர் நாகரிக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ பெரிய விவாத பொருளை ஆக்குற அளவுக்கு தேவையும் இல்லை. இதை வந்து ஊடகங்களில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி பேசுறதுக்கு திமுகவிற்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா முதல்ல. அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் அப்பான்னு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அப்பானே அழைங்க அப்படின்னு பேசினார் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் இவரை நம்ம அப்பான்னு சொன்னோமா? அவர் அந்த வீடியோ போடுற வரைக்கும் ஒருத்தர் கூட அவர் வந்து அப்பான்னு சொன்னது கிடையாது. தளபதி அப்படின்னா திமுக காரங்களே வந்து போஸ்டர் ஓட்டுவாங்க. திமுக காரங்களே சொல்லாத ஒண்ண தமிழ்நாட்டு மக்களே என்ன அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுனீங்களே, அப்ப அந்த உறவின் முறைக்கு என்ன அர்த்தம் ஐயா? கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதாவதுங்க, உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு கலாய்க்கிற தோணியில இல்ல அது வேற ஒரு அர்த்தத்துல பேசியிருந்தாருன்னா அது வேற. அது ரொம்ப சாதாரணமா பேசப்பட்ட ஒன்று தான். விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசின விஷயங்களை நம்ம விமர்சிக்கலாம், அரசியலே பேசல, இது என்ன ஒரு மாநாடு, இப்படிலாம் கேள்வி கேட்கலாம். நானும் அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இதை ஒரு காரணம் எடுத்து வச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஒரு முதலமைச்சரை எப்படி அங்கிள்னு சொல்லலாம்? நீங்க பேசாத பேச்சா? இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா இதுக்கு ஒரு வீடியோ 10 சொல்ல போனா, இருந்தாலும் சில துணுக்குகள், சில முக்கியமான சம்பவங்கள் நம்ம வந்து மறந்து போயிருப்போம். அதை நினைவூட்டக்கூடிய வகையில் சில வீடியோக்கள் நான் காட்டுறேன். அதாவது திமுகவினுடைய இன்றைய எம்பி, நீலகிரி எம்பி ஆர் ராசா அவர்கள் இருக்கார் இல்லைங்களா? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவர் வந்து எடப்பாடி அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் தானே, அவரை பார்த்து நீங்க வந்து கள்ள உறவில் பிறந்த குழந்தை அப்படின்னு பிரச்சாரத்திலே பேசுறாரு. நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்திலே பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. இது வந்து மேல்மட்ட பொறுப்பாளர்கள். இன்னும் நீங்க கீழே இறங்கி போனீங்கன்னா அவர்கள் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியாது. அதுலயே ஒரு சின்ன சாம்பிள் பாத்துக்கங்க. ஆனா பிஜேபி இருக்கிற தலைவரா பாத்தீங்கன்னா 4 ஆயிட்டாங்க. இதுல ஒருத்தி சொல்ற அந்த குஷ்பூன் ஒருத்தி இப்படி தலையை கையில தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதிமை புரிந்து கொள்ள. யார்கிட்ட கதை விடுறீங்க? நீ எல்லாம் ஒரு ஆளு. எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர் குஷ்பூ போடுகிறார் தெரியுமா? இப்படியெல்லாம் ஆபாசமா பேசிட்டு என்னமோ நாங்க வந்து அரசியல் மேடைகள்ல நாகரிகத்தை கடைபிடிங்கன்னு மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தாவேக்காவை விமர்சிக்கலாம், தப்பே இல்லை. மாநாட்டில் வந்து விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாங்க, அதை எங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் எனக்கு புரியல. ஏங்க, விஜய்க்கு வந்து 51 வயசுங்க, ஸ்டாலினுக்கு 72 வயசு. தன்னை விட 21 வயசு பெரிய நபரை வந்து அங்கிள்னு கூப்பிடுறதுல என்ன தவறு இருக்கு? 20 வயசுக்கு மூத்தவங்களை வந்து நம்ம மாமான்னு கூப்பிடுறது வந்து தப்பு இல்லையே. இன்னொன்று, நீங்கள் அப்படி உறவின் முறைக்கு நாங்கள் வந்து உள்ளே போக மாட்டோம்ப்பா, நாங்கள் வந்து எப்போவுமே நேரடியாக தலைவர்னா தலைவர், ஒரு மேல நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா? கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல வழக்கு வேற பதிவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது முதலமைச்சரை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாரு, கொச்சைப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி தெரியுமா? பொது மேடைகள்ல ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அவர்கள் குறித்தெல்லாம் பேசின வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் இன்னுமே இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக 2 நாளைக்கு ஒரு முறை 15 தொகுதிகளுக்கு சேர்த்து ஒரே இடத்துல போய் 3 மாடி மேடை நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம டிவி பார்க்கறத விட அதிகம் பாத்துருக்கீங்க. நீங்க பார்க்கணும், பார்த்தாதான் பதில் சொல்ல முடியும். பார்த்தாதான் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும் அந்த அம்மாவுடைய அவலட்சணத்தை. அந்த அம்மா இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்கன்னா இந்த அளவுக்கு சுயமரியாதை அழிஞ்சு போகக்கூடிய நிலையில நிக்கிறாங்கிறத
ஆனா வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. 3 மாடி மேல அந்த அம்மா, கீழ் மாடியில கீழே, மேல அம்மா கீழே. இப்படி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். திமுகவினர் பேசின அந்த ஆபாச பேச்சுகளா இருக்கட்டும், இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் குறித்து பேசின பேச்சு, இன்னும் உதயநிதி பேசலாம் போடலாம். நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பத்தி நீங்க வந்து காலுக்குள்ள பூந்துட்டீங்க அப்படிலாம் வந்து பேசியிருப்பாரு. அந்த வீடியோக்கெல்லாம் மக்கள் இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. எல்லாமே சமீபத்தில் நடந்த விஷயங்கள். இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களை வந்து அங்கிள்னு சொல்கிறாருங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா என்னமோ விஜய்க்கு எதிராக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு வேடிக்கையாக இருக்குது. இப்போ இந்த வழக்கெல்லாம் நீதிபதி எடுத்து விசாரிக்கிறார் அப்படின்னா இதை ஒரு பிரச்சனை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லி வழக்கு போட்டவர் மேலே தான் விமர்சனம் வருமே ஒழிய இதுக்கெல்லாம் விஜய் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறது இல்லை. ஸோ மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் அரசியல் பேசலை அப்படிங்கிறத வந்து நம்மளே முன் வச்சுருந்தோம். இது வந்து சரியான மாநாடே கிடையாது, ஒரு அரசியல் கூட்டம் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக அவர் விமர்சிக்கணுமோ அதை வந்து கையில் எடுக்காமல் அப்படியே திருப்பி வந்து ஒரு அங்கிள்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு தெரியல. அவர் வந்து தப்பான எண்ணத்தில் சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் முதலமைச்சரை வந்து நம்ம இழிவுபடுத்தணும், அவரை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை. இதில் இப்போ இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. இவங்க வந்து அந்த பேச்சை சாதாரணமாக கடந்து போயிருந்தாங்கன்னா கூட இது வந்து மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்காது. இது எப்போவுமே வந்து திமுக செய்யக்கூடிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். மக்கள் இயல்பாக கடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் உள்ள மூக்கம் நுழைச்சி இப்போ கடைசியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் விஜய் பேசுனதில் ஒன்றும் பேச தப்பு இல்லைங்க அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. இப்போ இயல்பாகவே வந்து ஆமாம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர் கூப்பிட்றாருன்னா அவருடைய ரசிகர்களும் வந்து அதே விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒரு பிராண்டிங் ஆயிரும். நீங்கள் வந்து பல கோடி செலவு பண்ணி நம்மளை வந்து ஸ்டாலின் அவர்களை அப்பா அப்படின்னு அழைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க. அதாவது இது எப்படி நீங்கள் பாருங்கள், அப்படியே வந்து ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமா, அப்போ வந்து என்ன நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுங்கன்னு இவரை வச்சு அதை பண்ண வைக்கிறாங்க. இப்போது கட்சிக்காரங்க வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க, கட்சிக்காரங்க வந்து அப்பான்னு கோஷமிடுறாங்க, கூட்டங்களில் அது மாதிரியான முழக்கங்கள் வருது, அது அப்படியே நாளடைவில் வந்து மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா அது வேற. இவரை உட்கார வச்சு தமிழ்நாட்டு மக்கள் என்னைய அப்பான்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அது வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்குது அப்படின்னு அவரே பேச வச்சு அதற்கு அப்புறமா கட்சிக்காரங்கள்லாம் அதை வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக எடுக்க முயற்சி பண்ணியும் கூட அந்த பேர் நிற்கலை. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கேயாச்சும் திமுக காரங்களோட போஸ்டரில் போய் பார்த்தா கூட எப்படி அதிமுக போஸ்டரில் அம்மா ஜெயலலிதா அப்படின்னு இருக்கும், அது மாதிரி திமுக போஸ்டரில் அப்பா ஸ்டாலின் இருக்காது. அது இயல்புலேயே வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு ப்ரொபகண்டாவாக மாறிப்போச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நாங்கள் அங்கிள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சமூக வலைதளங்களில் அதிகமாக சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அது ஒன்றும் சட்டப்படி தவறான விஷயம் இல்லையே. அது ஒருத்தங்களை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லி அழைக்கிறது அப்படிங்கிறது அது ஒன்றும் ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை தவறான அர்த்தம் உள்ள வார்த்தையோ அது கிடையாது. அது இயல்பாக வந்து சொல்லக்கூடிய ஒன்று தானே. முதலமைச்சர் வந்து இப்படி தான் கூப்பிடணும், நீங்கள் அது உங்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லையே. எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். இன்னொன்று கடந்த காலங்களில் நீங்கள் பேசின விஷயங்கள், நீங்கள் வந்து மோடி அவர்களை பேசினது, நீங்கள் வந்து எடப்பாடி அவர்களை பேசலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப மோசமாக தானே இருக்கு. குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார். ஒருமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஒருமையில் பேசுறதுங்கிறதெல்லாம் தனி. இது அதையும் தாண்டி வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் இதெல்லாம் கடந்து நான் முதலே சொன்னேன் இல்லையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் பேசுனதை கேட்க முடியுமா? அவர் பேசின ஒரு கிளிப்பு கூட போடக்கூட முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுட்டு நாம் வந்து மற்ற கட்சிகளுக்கு அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும், அவர்களை வந்து அரசியல் நெறிப்படுத்துகிறோம், நாங்கள் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், முதல்ல நம்மளோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, நம்மளோட வரலாறு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் பேசணும் உடன்பிறப்புகளே. நன்றி.